ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மனசில் இருந்த நிறைய கேள்வி சந்தேகங்களை நேற்று எபிசோட்லையும் இன்றைக்கான எபிசோட்லையும் விஜய் காவேரி அழகாக பேசி நமக்கு புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோட் ஆரம்பத்தில் அவங்க வீட்டில் அம்மா எல்லாரும் பார்த்தா போய் இவ்வளோ நேரம் ஆகுது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி காவேரியோட அம்மா சொல்லும்போது பாட்டி இருந்துக்கிட்டு நீ அதுக்கு சம்மதிச்சு தானே அனுப்பிச்சி வச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இடையில நீ போகாத அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து காவேரியோட அம்மாவுக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கத்து கங்கா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா விஜய் காவேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. காவேரி நிறைய சந்தேகங்களை கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம என்னென்னலாம் நினச்சிருந்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி காவேரி கேட்டுறாங்க. ஆஃபீஸில் நடந்தது, அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கினது, வெண்ணிலா விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் விஜய் சொல்கிற காரணம் என்னென்னா, உன்னை நான் சர்ப்ரைஸ் பண்ணணும், உன்னை நான் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தா காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் இந்த விஷயம்லாம் சொன்னதுனால நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் சரிதான், என் கூட சேர்ந்து வாழ்ந்ததெல்லாம் ரைட்டு, நீங்கள் எதுக்கு அந்த துணிமணியெல்லாம் பேக் பண்ண சொன்னீங்க அப்படிங்கும்போது நம்மளோட கல்யாண நாளை வந்து நம்ம உங்கள் ஊரில் போய் கொண்டாடலாங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே விஜய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினீங்க அப்படிங்கும்போது கம்பெனியில் உன்னை நான் எம்டி ஆகணுங்கிறதுக்காக அது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டதுமே முழுசாக காவேரிக்கு வந்து அப்படியே கண் கலங்கி அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. விஜய் வந்து எந்த சூழ்நிலையிலையும் எப்பயும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வெண்ணிலாவோட விஷயம் என்னன்னா, அப்போதைக்கு நான் அவங்கள பாவம் பார்த்து அதாவது சிம்பத்தியில் தான் அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட அது சம்மந்தமாக விசாரிச்சிருக்கேன், அங்கே போய் நான் ஒப்படைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மறுபடியும் விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனிமேல் அதிரடி அட்ராசிட்டி ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன நம்ப போகிறாங்க, இல்லை அவங்க அம்மாவுக்கு முன்னாடி இவங்க வந்து அப்படியே கோவமாக இருக்க மாதிரி நடிக்க போகிறாங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. எப்படி பார்த்தாலும் இப்போ ஏதாவது நிறையா பேர் வந்து அதாவது இந்த மகாநதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கமெண்ட் பண்ணிட்டாங்க. நான்லாம் ஒரு கட்டத்தில் அப்படியே ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம சேனலில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் இப்போ பார்த்தா ஒரு 1000 கூட தாண்டலி அப்படின்னு சொல்லி மனவேதனையில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் பேசுகிறது தான் தப்பாக பேசணும், கரெக்டான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியலையோ, எனக்கு பேச தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிட்டேன். ஆனால் கதை இதெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களாட்டிருக்கு. செம்ம சூப்பரான மறுபடியும் நம்ம விரும்புகிற மாதிரி ஒரு ட்ராக்கை மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். நீங்களும் பார்த்து அது சம்மந்தமாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.